சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன சார் பார்க்க படிச்சால் மாதிரி டீசெண்டா இருக்கீங்க, சைனை தமிழ்ல போடுறீங்க. தமிழ்ல கையெழுத்து போட்டோம் அது சாதாரணமா? முத்தமிழ் அறிஞர் தமிழ்ல தான் கையெழுத்து போடுவாரு. கவிஞர் கண்ணதாசன் தமிழ்ல தான் கையெழுத்து போடுவாரு. சார் வேணாம் சார், வேணாம் சார், ஆளை விட்டா போதும். தேங்க்யூ. எப்படி பாரு மணி, உனக்கு அப்பான்னு சொல்லி லெட்டர் வாங்குறேன், வயசு இப்படி இருக்குமான்னு கொஞ்சமாவது யோசிச்சானா? ஏமாந்துட்டு கொடுத்துட்டு போறா இந்த ஏமாளி. எப்படி நான் சொன்ன மாதிரி லெட்டர் வாங்கிட்டேனா இந்த பாண்டி? சூப்பர் பாண்டி. ஒருவேளை நீ எங்க சொதப்பி மாட்டிப்பியோன்னு பயந்தே போயிட்டேன். முடியும்னு தில்லோட இறங்குனா எதுலயும் ஜெயிக்கலாம். இந்தா, உனக்கு இதுல என்ன பிரச்சனை? முதல்ல பாஸ் ஆயிருக்க இல்லையான்னு பாரு. புடி. சாரி பாண்டி, இது ஃபாரின்ல இருந்து வந்த லெட்டர்னு கூட தெரியாத உன்னை நான் ஏமாத்துறேன். எனக்கு வேற வழி தெரியல, எல்லாம் உனக்காக தான். முனி, பயப்படாத, புரியுது புரியுது. பாஸா இருந்தா வீட்ல காட்டு, ஃபெயிலா இருந்தா வந்த லெட்டரை மறைச்சிடலாம். எப்படி? பார்க்கவே வேண்டாம், எனக்கு தெரியும் நான் ஃபெயில் தான். நீயே கிழிச்சு போட்டுரு. படிச்ச படிப்ப கிழிக்க கூடாது மணி. யாருக்கு தெரியாம மறைச்சு வச்சிரு. இத வச்சிருந்தா கண்டிப்பா மாட்டிப்போம். நீ வேற எங்க அப்பாவோட சைன் பண்ணி வச்சிருக்க. ரெண்டு பேரும் தானே மாட்டுவோம். ஐயோ ஆமால, அப்ப வேண்டாம், கிழிச்சா போட்டுடலாமா? இப்பதான் பாண்டி ரிலாக்ஸா இருக்கு மைண்ட். உன்னை இந்த கெட்டப்ல யாராவது பாக்குறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம். கரெக்ட். நீ ஏதாவது ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடு, நான் பின்னாடியே வந்துடுறேன். ஓகேவா? என் செல்ல புஜ்ஜி. ஏய், இது புஜ்ஜியா? என் பேரு பாண்டி. என்ன புஜ்ஜி குஜின்னு சொல்லிட்டு போறா? டெண்டர் ஓபன் பண்ணலாமா? ஓபன் பண்ண இன்னும் 2 minutes இருக்கு சார். அம்மா, நிர்வாகம் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் போட்டிருக்கிற முதல் டெண்டர். நான் இதுல ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணுமா? அப்பதான் அம்மா இருந்த சீட்ல நான் இருக்கிறதுக்கு ஒரு மரியாதை வரும். கவலைப்படாத, டெண்டர் உனக்கு தான் கிடைக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா? சௌந்தர்யா கிட்ட சொன்ன அமௌண்ட்டை விட கதிர் கிட்ட அதிகமா தான் சொல்லியிருக்கேன். கதிர் நான் சொன்ன அமௌண்ட்டை தான் கோட் பண்ணியிருப்பான். அதனால கண்டிப்பா டெண்டர் சௌந்தர்யாக்கு தான் கிடைக்கும். டைம் ஓவர், டெண்டர் ஓபன் பண்ணலாம். ஓகே சார். பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் 51 lakhs 12,000. நாம 50 லட்சம் தான் போட்டிருக்கோம், நமக்கு தான் கிடைக்கணும். கதிர் 51 லட்சம் போட சொல்லியிருக்கோம், சௌந்தர்யாவை 50 லட்சம் போட சொல்லியிருக்கோம். கண்டிப்பா சௌந்தர்யா ஜெயிச்சு ராஜேஸ்வரி முகத்துல கரிய பூசிடுவா. அசோக் கன்ஸ்ட்ரக்ஷன் 51 lakhs 11,000. ஜேபி கன்ஸ்ட்ரக்ஷன் 49 lakhs 33,000. நாம இதை விட அதிகமா கோட் பண்ணிருக்கோமே, அப்ப டெண்டர் நமக்கு கிடைக்க வாய்ப்பே இல்ல. அந்த கம்பெனிக்கு தான் கிடைக்கும் போல இருக்கே. நாம சொன்ன அமௌண்ட்டை விட இந்த கதிர் குறைச்சு போட்டிருக்கான். ஏன் இப்படி பண்ணா?
என்னோட முதல் டெண்டர் இப்படி தோல்வியில முடிஞ்சு போச்சே. நான் எப்படி ராஜேஸ்வரி அம்மா சூர்யா முகத்துல முழிப்பேன்? ச்சே. சௌந்தர்யா, நீங்க சொன்னீங்களே தான் நான் அந்த அமௌண்ட்டை போட்டேன். இப்ப டெண்டர் என் கையை விட்டு போயிடுச்சு. இப்ப அது யார்கிட்டயோ போயிடுச்சு. சௌந்தர்யா, டெண்டர் உனக்கு கிடைக்காததுல எனக்கும் வருத்தம் தான். டெண்டர் வேற யாருக்கும் கிடைச்சிருக்குன்னு சொல்லாத. டெண்டர் ஜேபி கம்பெனிக்கு தான் கிடைச்சிருக்கு. உன் அண்ணன் தான் உன்னை ஜெயிச்சிருக்கான். உன் அண்ணன் தான் டெண்டரை கம்மியா கோட் பண்ணிட்டு டெண்டரை தட்டிட்டு போயிட்டான். ஆபீஸ் நிர்வாகத்துல எனக்கு வீட்ல இருக்கிறவங்க தான் எதிர்ப்பா இருக்காங்கன்னு பார்த்தா இப்போ பிசினஸ்ல என் கூட பிறந்தவனே எனக்கு எதிரியா வந்து நிக்கிறானே. சௌந்தர்யா, சூர்யா சொன்ன அமௌண்ட் நான் சொன்ன அமௌண்ட்டை விட அதிகம். நீ அந்த அமௌண்ட்டை போட்டிருந்தன்னு வச்சுக்கோயேன், உன் கவர் என்ட்ரியே ஆயிருக்காது. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலம்மா. என்ன தோக்கடிக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ நடக்குது. நான் கிளம்புறேம்மா. டிரைவர். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? சௌந்தர்யா ஜெயிக்கணும் தானே உன்னை அதிக அமௌண்ட் கோட் பண்ண சொன்னேன். நான் சொன்ன அமௌண்ட்டை கோட் பண்ணாம யார் உன்னை அமௌண்ட்டை குறைச்சு கோட் பண்ண சொன்னா? அது உங்க பிளான் என்னன்னு எனக்கு தெரியாது மேடம். நம்ம கம்பெனி தோத்துறக்கூடாது தான் நீங்க சொன்ன அமௌண்ட்டை விட கம்மியா போட்டேன். ஏன் என் பிளான் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? மேடம், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வேற எந்த அர்த்தத்துல சொன்ன? கம்பெனிய பத்தி நீ என்ன நினைக்கிறது? இந்த டெண்டர்ல ஜெயிக்கணும்னு நீ ஏன் முடிவு பண்ற? கம்பெனிக்கு நீ ஓனரா இல்ல நான் ஓனரா? மேடம், தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப டெண்டர் சௌந்தர்யாக்கும் கிடைக்கல, நமக்கும் கிடைக்கல. மூணாவதா வேற ஒரு ஆளுக்கு தான் கிடைச்சிருக்கு. வேற ஒரு ஆளா? யார் ஜெயிச்சிருக்கா? என்ன அமௌண்ட் கோட் பண்ணிருக்காங்க? ஏதோ புது கம்பெனி மாதிரி இருக்கு. 49 லட்சத்துக்கு கோட் பண்ணிருக்காங்க. அதை அனௌன்ஸ் பண்ணதும் டெண்டர் நமக்கு கிடைக்காதுன்னு நான் எழுந்து வெளியில் வந்துட்டேன். இவ்வளவு கம்மியா கோட் பண்ணி ஜெயிச்சது யாரா இருக்கும்? கங்க்ராச்சுலேஷன்ஸ் சித்தி. கங்க்ராட்ஸ்மா. தேங்க் யூ. அது எப்படி சித்தி இவ்ளோ அழகா பிளான் பண்ணி எல்லாத்தையும் சூப்பரா பண்ணிட்டீங்க. அம்மா அம்மா வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க. ஆரம்பிச்சிட்டான்.